இந்த நிலையில தொல் திருமாவளவன் விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தலைவர் நம்முடைய தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார். திருமாவளவன், உங்களுடைய கருத்துக்களை இரங்கலை பதிவு செய்யுங்க. தமிழக முதல்வர் செல்வி ஜெயலலிதா அம்மையார் அவர்களின் இந்த மறைவு அதிமுக தொண்டர்களுக்கு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தமிழக மக்களுக்கு பெரும் துயரத்தை அளித்திருக்கிறது. இன்னும் நீண்ட காலம் வாழ்ந்திருக்க வேண்டியவர், தமிழக மக்களுக்கு இன்னும் ஏராளமாக தொண்டாற்றி இருக்க வேண்டியவர் இந்த வயதில் மறைந்து விட்டார் என்பதை ஏற்க இயலவில்லை. எத்தனையோ கருத்து மாறுபாடுகள் இருந்தாலும், விமர்சனங்கள் இருந்தாலும், அவரிடம் உள்ள துணிச்சல், போர்க்குணம் அனைவரையும் ஈர்த்திருக்கிறது. சாதி, மதம், மொழி, இனம் என்கிற எல்லா வரம்புகளையும் தாண்டி அனைத்து தரப்பு மக்களையும் கவர்ந்து இருக்கக்கூடிய பேராற்றல் மிக்கவராக, ஒரு கரிஸ்மேட்டிக் லீடர் என்று சொல்லக்கூடிய வகையில் விளங்கியவர் நம்முடைய முதல்வர் செல்வி ஜெயலலிதா அம்மையார் அவர்கள். தாம் எடுத்த முடிவில் எப்போதும் உறுதியாக இருக்கக்கூடியவர், எதற்காகவும் எவரிடத்திலும் சமரசம் செய்து கொள்ளாதவர், துணிச்சலாய் முடிவெடுத்து அவற்றை தீவிரமாய் நடைமுறைப்படுத்துவதில் ஈடுபாடு காட்டக்கூடியவர் என்பதுதான் அவருடைய தனிச்சிறப்பு. அஞ்சாமையும் அயராமையும் தான் அவருடைய ஆளுமை. அதுவே அவருடைய வளர்ச்சிக்கு அடிப்படையாக இருந்தது. ஆணாதிக்கம் மேலோங்கி நிற்கும் இந்த சமூக கட்டமைப்பில் ஒரு பெண்மணியாய் நின்று எல்லா சவால்களையும் நெருக்கடிகளையும் எதிர்கொண்டு பகை வென்று பல்வேறு சரித்திர சாதனைகளை படைத்து காட்டியவர். அவருடைய இழப்பு என்பது தமிழக அரசியல் களத்தில் மட்டுமல்ல, அகில இந்திய அரசியல் களத்தில் ஒரு பெரிய வெற்றிடத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்பதை யாரும் மறுத்துவிட இயலாது. தமிழகத்தின் இரும்பு மங்கை என்று சொல்லுவதை விட, இந்தியாவின் இரும்பு மங்கைகளில் ஒருவர் என்று போற்றக்கூடிய அளவுக்கு துணிச்சல் வாய்ந்த ஒரு தலைவராக தன்னை பரிணமித்துக் கொண்டவர். அவருடைய இழப்பை எந்த வகையிலும் எவராலும் ஈடு செய்ய முடியாது. அவரை இழந்து வாடுகிற அவரது கட்சி தொண்டர்களுக்கும் அவருடைய குடும்பத்தினருக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் எனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி தொல் திருமாவளவன்.